ये वोट का अधिकार आपका सबसे बड़ा अधिकार है। इन्होंने सब कुछ खत्म कर दिया है। வணக்கம். மன்ரேகா, மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். நரேந்திர மோடியின் அரசாங்கம் மகாத்மா காந்தியுடைய பெயரை நீக்கி ராமருடைய பெயரை திணிக்கக்கூடிய வேலையை பார்த்து விட்டது. புதிய சட்ட மாற்றத்துடன், புதிய சட்டத்துடைய விதிமுறைகளுடன் பார்லிமெண்டில் இந்த புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த சட்டத்துடைய புதிய பெயர் விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கார் அண்ட் ஆஜீவிகா மிஷன், ஷார்ட் ஃபார்ம் விபிஜி ராம்ஜி. அனைத்தையுமே ராமர் பார்த்து கொள்ளுவார். அதாவது மத்திய அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த சுமையை இறக்கி மாநில அரசாங்கங்கள் மீது நரேந்திர மோடியின் அரசாங்கம் போட்டுவிட்டது. இது மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 12 கோடி ஏழை மக்கள், அவர்களுடைய வாழ்வாதாரம், இந்த நாட்டு அரசாங்கம் கொடுத்த அந்த கேரண்டி, அதையும் நசுக்கக்கூடிய பறிக்கக்கூடிய வேலையை நரேந்திர மோடி அரசாங்கம் பார்த்து விட்டது. அதாவது எந்த விதமான டிபேட்டும் கிடையாது, எந்த விதமான டிஸ்கஷனும் கிடையாது. கோதி மீடியா இந்த விவகாரத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. நரேந்திர மோடியின் அரசாங்கம் கொண்டு வந்த இந்த மாற்றங்களை நீங்கள் கேட்டீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இந்த நாட்டிற்கக்கூடிய ஏழை மக்களுடைய வயிற்றில் இந்த நாட்டு அரசாங்கம் எட்டி உதைத்திருக்கிறது என்று. யாருக்காக, எதற்காக, அனைத்தையுமே நீங்கள் இந்த பதிவில் புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். மகாத்மா காந்தியுடைய பெயரை ரீப்ளேஸ் செய்து எதற்காக ராமருடைய பெயரை வைத்திருக்கிறார்கள், அதையும் நீங்கள் புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். எதிர்க்கட்சிகள், ஊடகங்கள், மக்கள் அனைவருமே இந்த பெயர் மாற்ற சிக்கலில் சிக்கிக்கொண்டிருக்கும் போது நரேந்திர மோடியின் அரசாங்கம் பின் வாசல் வழியாக எதை திணித்திருக்கிறார்கள், அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, இந்த சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். காரணம், நாங்கள் காட்டக்கூடிய உண்மைகள் ஒரு சில என்ன ஆளும் கட்சிக்கு பிடிக்காத பட்சத்தில் எங்கள் மீது ஆக்ஷன் எடுக்கப்படுகிறது. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இதை தாண்டி இந்த விஷயத்தை பற்றி உங்களுடைய கேள்விகள், கருத்துக்கள் அல்ல ஹாய், ஹலோ, வணக்கம் கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதை செய்தாலே போதும், ஏராளமான நபர்களுக்கு இந்த வீடியோவை, இந்த சேனலை எடுத்துச் செல்லலாம். இதையும் தாண்டி அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து எங்களுக்கு முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், இந்த லைனை ரொம்பவே பாஸ் பண்ணி பேசியிருக்கிறேன். அதற்கான காரணம் இருக்குது. இந்த கேரண்டி 2009ஆம் ஆண்டு காங்கிரஸ் அரசாங்க வழியாக கொண்டு வரப்பட்டது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 12 கோடியே 50 லட்சம் மக்கள் இதிலிருந்து பயன் அடைந்து வருகிறார்கள். தமிழ்நாடு, ஹரியானா, மகாராஷ்டிரா, பீகார், வெஸ்ட் பெங்காலை தவிர்த்து ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் இந்த கேரண்டி கொடுக்கப்படுகிறது. எதற்காக வெஸ்ட் பெங்காலை ஒதுக்கினார்கள், அதற்கான விளக்கத்தையும் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆனால் அதற்கு முன்பு இந்த மாற்றங்களையும் நீங்கள் பார்த்து விடுங்கள். இந்த புதிய லா மிகப்பெரிய மாற்றத்துடன் வந்திருக்கிறது. இதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீர்கள், வருடம் முழுவதும் எங்கே எப்போ வேணாலும் ரெஜிஸ்டரான விவசாயிகள், விவசாய கூலிகள், லேபர்ஸ், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த வேலை அதிகாரம், இது அதிகாரம் கேரண்டி. இப்போது விவசாய தருணத்தில், விவசாய காலகட்டத்தில் 60 நாட்களுக்கு எந்த விதமான வேலை வாய்ப்பும் கிடைக்காது. அதாவது இந்த 100 நாள் திட்டம் விவசாய தருணத்தில் கிடைக்காது என்கிற ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதிலிருந்து என்ன நஷ்டம், அதையும் நீங்கள் பாருங்கள். இதற்கு முன்னாடி பார்லிமெண்ட்ரி கமிட்டி கொடுத்த சஜஷன் 100 நாள் திட்டத்தை அதிகரித்து 150 நாட்களாக உயர்த்தி விடுங்கள் என்று. இப்போது 125 நாட்களுடன் இந்த புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த சட்டம் கேரண்டியை கொடுப்பதில்லை. இந்த சட்டம் உங்களுக்கு வேலை கிடைக்காத கேரண்டியை கொண்டு வந்திருக்கிறது. எப்படி என்று நீங்கள் பாருங்கள். இந்த பில்லில் இருக்கக்கூடிய செக்ஷன் 6 படிக்கிறேன், கேளுங்கள். டு ஃபெசிலிட்டேட்
adequate availability of agricultural labor. During peak season, no work shall be commenced or executed under the Act during the notified period agreement of 60 days. அறுவடை காலகட்டம், விதை போடக்கூடிய காலகட்டம், தண்ணீர் பாய்ச்சக்கூடிய காலகட்டம், இது போன்ற காலகட்டத்தில் அந்த பீக் சீசனும் போது 60 நாட்களுக்கு எந்த விதமான வேலை வாய்ப்பும் 100 நாட்கள் திட்டப்படி கிடைக்காது. ஏன் கிடைக்காது? கிடைக்காததுக்கான விளைவுகள் என்ன, அதையும் நீங்கள் பார்க்க வேண்டும். இதே செக்ஷன் 6 2.0 படிக்கிறேன், அதை நீங்கள் கேளுங்கள். திஸ் இஸ் அ கோர் ஆப்ரேஷனல் பார்ட் often referred to as notification clause. The government will notify the aggregated 60 days period in advance. Work under the act shall not be undertaken during the period covering peak showing harvesting. ஓகே சார், எனக்கிட்ட நிலமும் கிடையாது, என்னோட விவசாயமும் கிடையாது, நான் கூலி வேலை பார்த்து தான் இந்த 100 நாட்கள் திட்டத்தை நம்பி தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறேன். இந்த 100 நாள் திட்டம் இருக்கும்போது பேரம் பேசுவார்கள், ஏன்னா அவர்களுக்கு வேலை இருக்குது. என் விவசாய நிலத்தில் வந்து நீ வேலை பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா கூட கூலி கொடுப்பேன். அந்த ஏழை கூலி தொழிலாளிக்கு ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ அதிகமாக கிடைக்கும். இப்போது வேலை இல்லாத போது நான் கொடுக்கறது தான் சம்பளம், ஏன்னா வேலையே இல்லையே உன்கிட்ட, நான் கொடுக்கறது தான் சம்பளம், நான் கொடுக்கறத வாங்கிட்டு போ. யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம், அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மன்ரேகா இந்த புதிய மாற்றத்தில் எந்த விதமான நியூ லாவை திணித்திருக்கிறது அதை நீங்கள் பார்த்தீர்கள்னா, சீப் லேபருக்கான இந்த விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதாவது வருடத்தில் எந்த மாதத்தில் வேணாலும் இவர்கள் இந்த அறுவடை காலகட்டம் என்று ஒதுக்கி விடுவார்கள். சில இடத்துல காய்கறி வியாபாரமாக இருக்கும், சில இடத்துல வேற ஒரு வியாபாரம். இது வந்து வெறும் அக்ரிகல்ச்சரில் மற்றும் போகாதீர்கள், சில பேர் மற்ற கூலி வேலைக்கும் போவார்கள். அந்த மற்ற கூலி வேலைக்கும் இந்த 100 நாள் திட்டம் 60 நாட்களுக்கு அந்த பாஸ் ஆகும்போது அவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்காது. 12 கோடி மக்கள் இதை நம்பியிருக்கும் போது எப்படி இந்த மாற்றம் கொண்டு வரப்பட்டது, யாருக்காக கொண்டு வரப்பட்டது? காரணம், மகாத்மா காந்தியுடைய பெயரை வைத்து இது போன்ற மாற்றங்களை இவர்களால் கொண்டு வர முடியாது. அதனால் ராமருடைய பெயரை திணித்து விட்டார்கள். ராமருடைய பெயரை திணிப்பது மட்டுமல்லாமல் நோ மகாத்மா காந்தி நேம் மீன்ஸ் there is no guarantee. அதை தான் இவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். ஒவ்வொன்றாக நீங்கள் இந்த விவகாரத்தை பார்க்க போறீர்கள். அதற்கு முன்பு பிரியங்கா காந்தி கூறிய விஷயத்தை கேட்டுவிடுங்கள். आपका ध्यान भटकाने के लिए रोज रोज ये कोई नया मुद्दा निकालते हैं, आप खुद देख रहे हैं. आप अपना ध्यान केंद्रित करिए. ये वोट का अधिकार आपका सबसे बड़ा अधिकार है. इन्होंने सब कुछ खत्म कर दिया है, लेकिन सच्चाई आप देख रहे हैं, सच्चाई आप आज समझने लगे हैं, और वो सच्चाई आपकी सच्चाई है, आप जीते हैं उसे. மன்ரேகாவுடைய பெயரை மாற்றி இப்போ புதிய பெயராக விபிஜி ராம்ஜி திட்டம் என்கிற ஒரு விஷயத்தை இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதில் கொண்டு வரப்பட்ட மாற்றம் என்ன? மிகப்பெரிய மாற்றம். மன்ரேகாவில் 100 நாள் திட்டம், இதற்கு முன்னாடி இருந்த 100 நாள் திட்டப்படி 90% மத்திய அரசாங்கம் அதற்கான செலவுகளை கொடுக்கும், 10% மாநில அரசாங்கங்கள் கொடுக்கும். இப்போ புதிய சட்டப்படி நீங்கள் பார்த்தீர்கள்னா 60% மத்திய அரசாங்கம் கொடுக்குமாம், 40% மாநில அரசாங்கங்கள் கொடுக்குமாம். இது மட்டுமல்ல, அரசாங்கம் ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி கொடுக்கும்போது, உதாரணத்திற்கு தமிழ்நாட்டில் ஒரு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கார்கள்னா, தமிழ்நாட்டு அரசாங்கம் அந்த 1000 கோடி ரூபாய்க்கு உள்ள அந்த வேலைவாய்ப்பில் கொடுத்தால் மட்டும்தான் 60% அதிலிருந்து கொடுக்கப்படும். மீதம் இருக்கக்கூடிய 40% தமிழ்நாட்டு அரசாங்கம் கொடுக்கணும். 1000 கோடி ரூபாய் அந்த பட்ஜெட்டை தாண்டி அல்ல, இந்த 100 நாட்களை தாண்டி இப்போ இந்த நம்பரை மாற்றியிருக்கிறார்கள். இப்போ 125 நாட்களாக உயர்த்தியிருக்கிறார்கள். 125 நாட்களை தாண்டி ஒரு நாள் நீங்கள் வேலைவாய்ப்பை அதிகமாக கொடுத்தீர்கள்னா கூட அந்த ஒட்டுமொத்த பில் மாநில அரசாங்க தலையில் போட்டுவிட்டார்கள். மாற்றம் என்ன? 90% 100 நாட்கள் திட்டம் இருக்கும்போது 90% மற்றும் 10% மாநில அரசாங்கம், 90% மத்திய அரசாங்கம். இப்போது மாற்றம் என்ன? 125 நாட்களாக உயர்த்தியதற்கு பின்பு 60% மத்திய அரசாங்கம், 40% மாநில அரசாங்கம். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்களா, கிளாஸ் 4, 5 and 6 அனைத்துமே மாநில அரசாங்கத்தை
பொறுப்பில் திணித்துவிட்டு மத்திய அரசாங்க தலையில் இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்புகளையுமே நீக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். எப்படின்னு நீங்கள் பாருங்கள், 125 நாட்கள் வேலைவாய்ப்பை கொடுக்கும்போது மாநில அரசாங்கங்கள் அதற்கான வேலைவாய்ப்பை அதிகரிப்பார்களா, அல்ல வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுப்பார்களா? மத்திய அரசாங்கம் எந்த பட்ஜெட்டை கொடுக்கிறார்களோ அந்த பட்ஜெட்டிற்குள்ளேயே இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை முடிக்கக்கூடிய, இந்த வேலைவாய்ப்பிற்கான பொறுப்பை முடிக்கக்கூடிய வேலையை அவர்கள் பார்ப்பார்கள். There will not be any new jobs created by any state government. இது மட்டுமல்ல, இந்த விவகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் 2022ஆம் ஆண்டிலிருந்து வெஸ்ட் பெங்கால் அரசாங்கத்திற்கு மன்ரேகா திட்டப்படி மத்திய அரசாங்கம் ஒரு நயா பைசா கூட கொடுக்கவில்லை, பேன் செய்து விட்டார்கள். எப்போ பேன் செய்தார்கள்? ஏற்கனவே 70 லட்சம் நபர்கள் மன்ரேகா திட்டப்படி வேலை வாய்ப்பை முடித்ததற்கு பின்பு அந்த பணத்தை கொடுக்காமல் நரேந்திர மோடியின் அரசாங்கம் தவிக்க விட்டிருக்கிறது வெஸ்ட் பெங்காலை. இதுவரை கடந்த 4 வருடத்தில் 2,50,00,000 ஏழைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரத்தை வைத்து மம்தா பானர்ஜியின் அரசாங்கம், டிஎம்சி ரோட்டில் இறங்கி போராடினார்கள், டெல்லி ஜந்தர் மந்தரில் போய் போராடினார்கள், பார்லிமெண்ட்டில் போய் போராடினார்கள், பார்லிமெண்ட்டிற்கு வெளியில் போராடினார்கள். எதற்குமே செவிசாய்க்காத நரேந்திர மோடியின் அரசாங்கம் ஹைகோர்ட் வரை மம்தா பானர்ஜி போனதுக்கு பின்பு வெஸ்ட் பெங்கால் கல்கட்டா ஹைகோர்ட் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு தீர்ப்பை வழங்கியது. உடனுக்கு உடன் மன்ரேகா வழியாக ஏழைகளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சட்டத்தை, அந்த அதிகாரத்தை நீங்கள் வழங்கணும், அந்த பணத்தை ரிலீஸ் செய்யுங்கள் என்று. நரேந்திர மோடியின் அரசாங்கம் என்ன செய்தது? பணத்தை கொடுக்கவில்லை, நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டுடைய கதவை தட்டியது. நாங்கள் இந்த பணத்தை கொடுக்க முடியாது என்று. சுப்ரீம் கோர்ட்டும் இந்த விவகாரத்தை வைத்து அலசி ஆராய்ந்ததற்கு பின்பு, வாதம் பிரதிவாதம் அனைத்தும் நடந்ததுக்கு பின்பு மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக இன்னொரு வேர்டிக்டை கொடுக்கிறார்கள். அதாவது இந்த அப்பீலை நாங்கள் ரிஜெக்ட் செய்கிறோம், ஏழைகளுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை கொடுங்கள். அரசாங்கம் கொடுத்து விட்டதா? நரேந்திர மோடி கொடுத்து விட்டாரான்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா கிடையாது, அதுவும் கிடையாது. இப்போது நரேந்திர மோடியின் அரசாங்கம் புதுவிதமான பதிலை கொடுத்திருக்கிறது. டிசம்பர் 5ஆம் தேதி கமலேஷ் பாஸ்வான், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் ரூரல் டெவலப்மெண்ட், அவர் கொடுத்த பதிலை நீங்கள் படித்தீர்கள்னா புரிய வரும். ராஜ்யசபாவில் ரிட்டன் வழியாக இந்த பதிலை கொடுத்திருக்கிறார்கள். ப்ராசஸ் ஆஃப் ரீவொர்க்கிங் அண்ட் ரிஃபைனிங் த நெசசரி மொடாலிட்டிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். இந்த பணத்தை எப்படி கொடுக்கலாம், எந்த விதிமுறைப்படி கொடுக்கலாம், அதாவது மக்களுடைய அதிகாரம், சட்டம் இருக்கு, 100 நாள் சட்டப்படி அவர்கள் வேலை பார்த்திருக்கிறார்கள். அந்த வேலை கூலியை கூட நீங்கள் கொடுக்காமல் கடந்த 5 ஆண்டுகளாக அலைக்கழித்துக்கக்கூடிய வேலை பார்த்து வருகிறீர்கள். ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் 2 நீதிமன்றங்களுமே அரசாங்க எதிராக தீர்ப்பை வழங்கிய பின்பு கூட இன்னைக்கு பார்லிமெண்ட்லேருந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய பதில் என்ன? நாங்கள் இந்த சட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வந்து இந்த பணத்தை எப்படி கொடுக்கலாம் என்கிற விஷயத்தை நாங்கள் ஆலோசித்து வருகிறோம். வெஸ்ட் பெங்கால் மார்ச் 8ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு 3082 கோடி ரூபாய், 2022ஆம் ஆண்டு வரையே 3082 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார்கள். வேலை பார்த்து முடிஞ்ச விஷயம், அதாவது 70 லட்சம் மக்கள் 100 நாள் திட்ட வழியாக பார்த்த அந்த கூலி 1457 கோடியே 22 லட்சம் ரூபாய் ஏற்கனவே பார்த்த கூலியை கொடுக்காமல் மத்திய அரசாங்கம் அலைக்கழித்து வருகிறது. வெஸ்ட் பெங்கால் மார்ச் 9ஆம் தேதி 2022ஆம் ஆண்டிலிருந்து இந்த பணத்தை நரேந்திர மோடியின் அரசாங்கம் பாஸ் செய்து வைத்திருக்கிறது. பாஸ்வான் இங்கே மட்டும் நிற்கவில்லை. பாஸ்வான் கொடுத்த பதிலை நீங்கள் கேட்டீர்கள்னா நாடு முழுவதும் அனைத்து யூனியன் டெரிட்டரி மற்ற மாநிலங்கள் நாங்கள் 68,393 கோடி ரூபாயை டிஸ்ட்ரிபியூட் செய்து விட்டோம். மொத்த பட்ஜெட் 86,000 கோடி ரூபாயிலிருந்து. ஆனால் இந்த இடத்தில் எக்ஸெப்ட் வெஸ்ட் பெங்கால், வெஸ்ட் பெங்காலை தவிர்த்து நாங்கள் அனைத்து இடங்களுக்குமே பணத்தை கொடுத்து விட்டோம் என்று கூறியிருக்கிறார். இதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா மார்ச் 27ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு நரேந்திர மோடியுடைய ஒரு ஆடியோ கால் வைரல் ஆனது. இந்த ஆடியோ காலில் பிஜேபி கிருஷ்ணா நகர் கேண்டிடேட் அமிர்தா ராய், டிஎம்சியின் மஹுவா மொய்த்ராவுக்கு எதிரில் நின்ற இந்த கேண்டிடேட்டுடன், அதாவது வேணும்னே அந்த ஆடியோவை ப்ரமோட் செய்தார்கள் ப்ரொபகண்டா வழியாக.
இதில் நரேந்திர மோடி அவர்கள் கூறுகிறார், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வழியாக கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய் சீஸ் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சீஸ் செய்யப்பட்ட பணத்தை நாங்கள் வெஸ்ட் பெங்கால் மக்களுக்கு கொடுக்க போகிறோம். இந்த விஷயத்தை உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு போய் சேருங்கள், பரப்புங்கள். இது நரேந்திர மோடி அந்த கேண்டிடேட்டுடன் பேசிய அந்த விஷயம். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் எவ்வளோ பணம் சீஸ் ஆனது, அந்த பணத்தை எப்படி பயன்படுத்துகிறீர்கள், அதற்கான விளக்கத்தை கொடுத்தீர்களா? இதுவரை கிடையாது. சரி, மன்ரேகா திட்டத்தை பற்றி நீங்கள் ரொம்ப சீரியஸாக இல்லை. ஏன்னா அது 2009ஆம் ஆண்டு காங்கிரஸால் கொண்டு வரப்பட்ட திட்டம். ஸ்கில் இந்தியா நீங்கள் தானே கொண்டுட்டு வந்தீங்க. அதுவும் பெயர் மாற்றம் செய்த ஒரு திட்டம் தான். பட் ஸ்டில் வில் கிவ் கிரெடிட் டு நரேந்திர மோடி. ஸ்கில் இந்தியா நாங்கள் தான் கொண்டுட்டு வந்தோம். ஸ்கில் இந்தியாவில் நரேந்திர மோடியின் அரசாங்கம் சீரியஸாக இருந்திருந்தால் நரேந்திர மோடியின் அரசாங்கம் ஸ்கில் இந்தியா எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருப்பார்கள். ஸ்கில் இந்தியா வழியாக யாரெல்லாம் இந்த ஸ்கில்ஸ்களை டெவலப் செய்து கொண்டீர்களோ, கற்றுக்கொண்டீர்களோ, உங்களுக்கு வேலை வாய்ப்பிற்கான உறுதியை நாங்கள் கொடுப்போம் என்று. நடந்ததா? கிடையாது. PMKY இந்த திட்டப்படி நீங்கள் பார்த்தீர்கள்னா அரசாங்கமே கொடுத்த பதில், ஆகஸ்ட் மாதம் 2025ஆம் ஆண்டு பார்லிமெண்ட்டில் கொடுத்த பதில், வெறும் 15% ஸ்கில் இந்தியா லேபர்ஸ்களுக்கு தான் வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதாவது 1 லட்சம் நபர்கள் இந்த ஸ்கில்ஸை கற்றுக்கினார்கள்னா அதிலிருந்து வெறும் 15,000 நபர்களுக்கு தான் அந்த வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இது மட்டுமல்ல, ஆஃப் 56.89 lakhs certified candidates, 56,89,000 சர்டிஃபைட் கேண்டிடேட்ஸ்லேருந்து வெறும் 24.3 லட்சம் நபர்களுக்கு, அதாவது 43% மக்களுக்கு மட்டும்தான் இந்த சர்டிஃபிகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்தும் 15% தான் வேலை கிடைத்தது. இது பார்லிமெண்ட்டில் கொடுக்கப்பட்ட பதில். இது மட்டுமல்ல, பார்லிமெண்ட்டில் ஜெயந்த் சௌத்ரி அவர் கொடுத்த இன்னொரு கேள்விக்கான பதிலை கேளுங்கள். பிரைம் மினிஸ்டர்ஸ் கௌஷல் விகாஸ் யோஜனா PMKVY, இந்த யோஜனா படி சேலரி லெவல் கடந்த 8 ஆண்டுகளாக எந்த விதமான பேசிக் சேலரியும் இவர்கள் அதிகரிக்கவில்லை. 8 ஆண்டுகளாக எந்த சேலரி இருந்ததோ இன்னைக்கும் அதே சேலரி தான் இருக்கிறது. இன்னொரு ஆங்கிளை நீங்கள் பாருங்கள், மகாத்மா காந்தியோட பேரை நீங்கள் நீக்கிவிட்டீர்கள். ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பின்பு ஒரு மிகப்பெரிய டெலிகேஷன் உலக நாடுகளுக்கு அனுப்பப்பட்டது. உலக நாடுகளில் எங்கெல்லாம் போனார்களோ அந்த இடங்களில் மகாத்மா காந்தியுடைய சிலை, மகாத்மா காந்தியுடைய படங்கள், அதற்கு முன்பு இந்த நாட்டு அரசியல்வாதிகள் எடுத்துக்கொண்ட அந்த படம். அதாவது மகாத்மா காந்தி, இன்றைக்கி நீங்கள் சாவர்கர், கோல்வார்கர் இவர்களுடைய சிலைகளை திறந்து வைக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறீர்கள். ஆனால் மகாத்மா காந்தி எந்த அளவில் ஒட்டுமொத்த உலகத்தையே கவர்ந்தார், எந்த அளவில் ஒட்டுமொத்த உலகமே அவருடைய வார்த்தைகளை நம்பி அவரை போற்றி வருகிறதோ அதை நீங்கள் எடுத்து காட்டினீர்கள். இன்றைக்கி அவருடைய பெயரை நீக்கி எந்த விதமான மெசேஜை உலக நாடுகளுக்கு முன்பு கொடுக்கிறீர்கள்? ராம்ஜி என்கிற பெயரை வைத்து. சர்தார் பட்டேல் 3000 கோடி ரூபாய் செலவில் ஒரு மிகப்பெரிய ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிக்கு எதிராக ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டி என்று ஒரு சிலையை திறந்து வைத்திருக்கிறீர்கள். மேட் இன் சைனா சிலை அது. இதே குஜராத்தில் சர்தார் பட்டேல் அவர்களும் மகாத்மா காந்தியை மகாத்மா காந்தி என்று தான் கூறுவாராம், மகாத்மா பாபு என்று கூறுவார்களாம். சர்தார் பட்டேல் அவர்கள் RSSஐ பேன் செய்த நபர். இந்த விவகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மத்தியில் போக தொடங்கிவிட்டது. இன்னும் ஒரு சில நாட்கள் நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த RSS தொண்டர்கள், பக்தர்கள் அந்த சிலையை கூட எதிர்க்கக்கூடிய வேலையை பார்ப்பார்கள், சர்தார் பட்டேலை கூட எதிர்க்கக்கூடிய வேலையை பார்ப்பார்கள். ஏன்னா ஒரு ப்ரொபகண்டாவை பரப்ப பார்த்தார்கள். நேரு எப்படி பிரைம் மினிஸ்டர் ஆனார், சர்தார் பட்டேல் தான் பிரைம் மினிஸ்டராக பதவியேற்றிருக்க வேண்டும், இவர்கள் மாற்றிவிட்டார்கள், காங்கிரசினர்கள் மாற்றிவிட்டார்கள். சர்தார் பட்டேல் 1950ஆம் ஆண்டே உயிரிழந்து விட்டார். இந்தியாவில் நடந்த முதல் தேர்தல் 1951-52ஆம் ஆண்டு. ஜவஹர்லால் நேரு 1952ஆம் ஆண்டு தான் முதல் பிரைம் மினிஸ்டராக பதவியேற்கிறார். அதற்கு 2 வருடத்துக்கு முன்பே இவர் இறந்து விட்டதை அவர்கள் பேச மாட்டார்கள். கடந்த 8 ஆண்டுகளாக எந்த விதமான சம்பள உயர்வும் நடக்காமல் மன்ரேகாவில்
மோடி அரசாங்கம் அதற்கான ஒரு கேவலமான வேலையை பார்த்து வருகிறது. இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு நாள் குறைஞ்சபட்சம் 370 ரூபாய் மட்டும்தான் கிடைக்கிறது. அதுவும் நீங்கள் ரூரலில் போய் பாருங்கள், பெண்களுக்கு 250 ரூபாய் தான் அவர்களுடைய அக்கௌண்ட்டில் போகிறது. இப்போது இந்த மன்ரேகா திட்டத்தை பற்றின இன்னும் ஒரு சில விஷயங்கள் எடுத்து வைக்கிறேன், கேளுங்கள். மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்டை பேர் மாற்றி இப்போது விக்சித் பாரத் கேரண்டி ரோஜ்கார் ஆஜீவிகா மிஷன் ராம்ஜி பில் என்று கொண்டு வந்திருக்கிறார்கள். இதற்கு முன்னாடி 100 நாட்கள் எஷ்ஷார்ட் கேரண்டி கிடைக்கும், இப்போது 125 நாட்கள். ஆனால் முதலில் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, எங்கே எப்போ வேணாலும் அந்த 100 நாட்களுக்கான திட்டம் அந்த வேலை கிடைக்கும். இப்போது அரசாங்கம் முடிவெடுக்கும், மத்திய அரசாங்கம் முடிவெடுக்குமா, மாநில அரசாங்கங்களுக்கும் மத்திய அரசாங்கம் முடிவெடுக்கும், இந்த அளவில் இப்படி தான் வேலையை கொடுக்கணும், இப்படி தான் வேலையை கொடுக்கக்கூடாது. அதிலும் 60 நாட்களுக்கு வேலை கிடையாது இந்த பீக் சீசனும் போது. சென்டருடைய ஃபண்ட்ஸ் 100% வேஜஸ், அதாவது சம்பள பணம் மத்திய அரசாங்கம் கொடுத்து வந்தது. இப்போது அந்த மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பதிலை 60-40 பிரித்து விட்டார்கள். இதற்கு முன்னாடி 75% மெட்டீரியல் காஸ்ட் மத்திய அரசாங்கம் கொடுத்து வரும், இப்போது அது 10-90 மாற்றிவிட்டார்கள். டிமாண்ட் ட்ரிவன், அதாவது எங்கே டிமாண்ட் இருக்கோ, டிமாண்ட் இருந்தால் நீங்கள் அதிகமாக வேலையை கொடுங்க, பரவாயில்லை. டிமாண்ட் இருக்கா, 100 என்ன 110 120 180 நாட்கள் கூட கொடுங்க. டிமாண்ட், அந்த வேலை முடியணும். இப்போது டிமாண்ட் எல்லாம் கிடையாது. நாங்கள் கூறக்கூடிய இத்தனை நாட்கள், இத்தனை மணி நேரம், இவ்வளோ ரூபாய் தான் நாங்கள் கொடுப்போம். அதற்கு மேல் ஒரு நயா பைசா நீங்கள் செலவழித்தால் கூட ஒட்டுமொத்தமாகவே நீங்கள் மாநில அரசாங்கத்தின் தலையில் போட்டு விடுவீர்கள். ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, வரிகள், ஸ்டேட்டுடைய வரியெல்லாம் நீங்கள் கட் செய்து இன்றைக்கி மத்திய அரசாங்கம் தான் அதற்கான வசூல்களை செய்து வருகிறது. நேரத்திற்கு அந்த ஜிஎஸ்டி பணம் போகிறதா கிடையாது. மத்திய அரசாங்கம் எப்போ வேணாலும் எவ்வளோ வேணாலும் கடன் வாங்கலாம், மாநில அரசாங்கங்கள் வாங்க முடியுமா, கிடையாது. அதற்கான கேப்ஸ் இருக்குது. இப்போது அவர்கள் மீது இந்த ஸ்கீமருக்கான செலவுகளையும் நீங்கள் திணிக்கக்கூடிய வேலையை பார்த்ததற்கு பின்பு எப்படி மாநில அரசாங்கங்கள் மக்களுக்கான வேலைகளை பார்ப்பார்கள்? அதாவது இந்த மன்ரேகா திட்டம் அளிக்கப்படும் என்கிறதை நீங்கள் உணர வேண்டும். கிராம் சபா பஞ்சாயத்து வழியாக இந்த வேலைவாய்ப்பை முதலில் கொடுப்பார்கள். இப்போது விக்சித் கிராம் பஞ்சாயத் பிளான் படி தான் இந்த வேலைவாய்ப்பை கொடுக்கணும். இண்டிவிஜுவல் லோக்கல் அசெட்ஸ், இதற்கான வேலைவாய்ப்பும் முதலில் கிடைக்கும். இப்போது இந்த ஸ்கீம் படி தான் வேலைவாய்ப்பு கிடைக்கும். டைரக்ட்லி பை ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி, ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி தான் இந்த வேலைவாய்ப்பை முதலில் கொடுத்து வந்தது. இப்போது நியூ சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கிராமீன் ரோஜ்கார் கேரண்டி கவுன்சில்னு ஒன்று உட்கார வச்சுருக்காங்க. எப்படி நாங்கள் பிச்சை போடுறோமோ அப்படி தான் நீங்கள் அந்த பணத்தை வாங்கணுமே ஒழிய நீங்கள் மாற்றியெல்லாம் வாங்கக்கூடாது. இன்றைக்கி இந்த சட்டத்தில் நீங்கள் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறீர்கள். நாளைக்கு கிக் ஒர்க்கர்ஸ், இந்த வீட்டுக்கு வீடு போய் பார்சல் போடக்கூடிய வேலையை பார்க்கக்கூடிய இளைஞர்கள், பட்டதாரிகள், டோர் டெலிவரி, ஹோம் டெலிவரி சர்வீஸ், ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட், அதில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் இதே போன்ற ஒரு சட்டத்தை உருவாக்கி வருகிறார்கள். அதாவது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், கார்ப்பரேட் நபர்களுக்கு ஒரு கேரண்டி, நீங்கள் அடிமையாக்கி வைத்துக் கொள்ளலாம், இவர்கள் வேலை விட்டெல்லாம் போக முடியாது. அந்த மாதிரியான ஒரு சட்டம். மன்ரேகா திட்டத்தை மற்றும் இவர்கள் மாற்றினார்களா? பேர் மாற்றம் நடக்கும்போது என்னெல்லாம் நஷ்டம்? ஏற்கனவே மன்ரேகா கார்டெல்லாம் இருக்குது, பேப்பர் ஒர்க் எல்லாமே மன்ரேகா பேப்பரில் இருக்குது. 2009ஆம் ஆண்டிலிருந்து இன்றைக்கு வரை இத்தனை ஆண்டுகள், கிட்டத்தட்ட ஒரு 11 ஆண்டுகளாக ஒரு ஸ்கீம் நடந்து வருகிறது. அந்த ஸ்கீமை மாற்றப் போகும்போது ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு பேப்பர் வரைக்கும் நீங்கள் மாற்றணும். 12 கோடி மக்களுக்கான கார்டு மறுபடியும் ரீஇஷ்யூ பண்ணணும். அப்போ அதற்கான செலவு எப்படி? அதற்கான பணம் எங்கேருந்து வரும்? யாருக்கு அந்த கான்ட்ராக்டை கொடுக்க போகிறீர்கள்? எந்த டெண்டரை யாருக்கு கொடுக்க போகிறீர்கள்? சுற்றி வளைத்து நீங்கள் பார்த்தீர்கள், ஏதோ ஒரு ப்ரைவேட் கம்பெனி, ஏதோ ஒரு குஜராத் இல்லை ஹரியானா இல்லை யூபிஐ சார்ந்த ஏதோ ஒரு கம்பெனிக்கு இந்த கான்ட்ராக்டை கொடுத்து, இல்லை சின்ன சின்ன கான்ட்ராக்டர்களுக்கு இந்த கான்ட்ராக்டை கொடுத்து அவர்களுக்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய வழியை நீங்கள் உருவாக்கி வருகிறீர்கள். மன்ரேகா திட்டம் அதை நீங்கள் மாற்றிவிட்டீர்கள். இதற்கப்புறம் என்ன? டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், எல்பிஜி காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்தது.
மோடி அரசாங்கம் பெஹல் என்கிற பெயரை மாற்றிவிட்டார்கள். பேசிக் சேவிங் டெபாசிட் அக்கவுண்ட் ஜன்தன் யோஜனாவாக நீங்கள் மாற்றிவிட்டீர்கள். நிர்மல் பாரத் அபியான் ஏற்கனவே இருந்த ஒரு சட்டம், அதை ஸ்வச் பாரத் மிஷனாக நீங்கள் மாற்றிவிட்டீர்கள். நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன் காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்தது. தீன்தயாள் அந்தோத்யா யோஜனா பெயர் மாற்றம் செய்து விட்டீர்கள். பிரைம் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் ஸ்கீம் பிபிபி மாடல், பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடல், இப்போது பிரைம் மினிஸ்டர் ஃபெலோஷிப் ஸ்கீமாக நீங்கள் மாற்றிவிட்டீர்கள். நேஷ்னல் ஆப்டிக்கல் ஃபைபர் நெட்வொர்க், இன்டர்நெட் சேவா, பாரத் நெட் என்று நரேந்திர மோடியின் அரசாங்கம் பெயர் மாற்றம் செய்திருக்கிறது. நேஷனல் மேனுஃபேக்சரிங் பாலிசி ஏற்கனவே இருந்தது தான். மோடி அரசாங்கம் அதை மேக் இன் இண்டியாவாக மாற்றிவிட்டது. அதுவும் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் ஆத்ம நிர்பர் பாரத்தாக நீங்கள் மாற்றினீர்கள். இந்திரா காந்தி மாத்ருத்வ சஹயோக் யோஜனா, இப்போது பிரதான் மந்திரி மாத்ருத்வ வந்தனா யோஜனாவாக நீங்கள் மாற்றிவிட்டீர்கள். இதற்கு முன்பு ஸ்வயலம்பம் யோஜனாவாக இருந்ததை நீங்கள் அடல் பிஹாரி பென்ஷன் யோஜனாவாக மாற்றிவிட்டீர்கள். ஸ்கில் இந்தியா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதை பற்றி தான் பேசினேன். நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமாக இருந்தது தான், அதை ஸ்கில் இந்தியாவாக நீங்கள் மாற்றியிருக்கிறீர்கள். ஃப்ரீ எல்பிஜி கனெக்ஷன் டு பிபிஎல் ஃபேமிலிஸ் ஏற்கனவே இருந்த ஒரு சட்டத்தை மாற்றி பிரதான் மந்திரி உஜ்வலா யோஜனாவாக நீங்கள் மாற்றிவிட்டீர்கள். இந்த சட்டங்களை நீங்கள் மாற்றி என்ன சாதித்தீர்கள் நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஒவ்வொரு சட்டம் ஒவ்வொரு பெயர் மாற்றத்தை நீங்கள் செய்து அதற்கான பிரச்சார வழியாக இதை நாங்கள் தான் கொண்டு வந்தோம், நாங்கள் தான் கொண்டு வந்தோம், நாங்கள் தான் கொண்டு வந்தோம் என்கிற அந்த டெண்டோரோவை அடிக்கக்கூடிய வேலை தான் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். நான் காட்டக்கூடிய இந்த ஸ்கீம்ஸ்களை பாருங்கள். ஒவ்வொரு ஸ்கீமும் இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் கொண்டு வந்த சட்டங்கள் தான். நரேந்திர மோடி என்ன செய்தார்? பெயர் மாற்றம் செய்யக்கூடிய வேலை மட்டும்தான் பார்த்தார், வேறு எதுவுமே கிடையாது. பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ போன்ற சட்டம், இதற்கு முன்னாடி இருந்த சட்டத்துடைய பெயர் நேஷனல் கேர்ள் சைல்டு டே ப்ரோக்ராம், ஏற்கனவே இருந்த சட்டம் தான். அதை பெயர் மாற்றம் செய்தார்கள். ஜன் ஆஷோதி ஸ்கீம், இப்போ பிரதான் மந்திரி ஜன் ஔஷதி யோஜனா, ஸ்கீமுடைய பேரை யோஜனாவாக மாற்றிவிடுது. அதாவது அந்த பேரை கூட நீங்கள் சரியாக மாற்றவில்லை. வெறும் ஆங்கிலத்தில் இருக்கிறத ஹிந்தியில் வேறொரு முறையில் இருக்கக்கூடிய விஷயத்தை இவர்களுக்கு தகுந்தபடி பிரதான் மந்திரி பிரதான் மந்திரி பிரதான் மந்திரி, இதைத்தான் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் 100 நாள் திட்டத்தையும் அளிக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்க்க தொடங்கிவிட்டார்கள். அரசாங்கம் இது நாட்டுக்கக்கூடிய ஏழைகளுக்கு கொடுத்த அந்த கேரண்டி, உறுதி, அதிகாரம், இப்போ நாங்கள் போடுற பிச்சையை வாங்கி வேலை பார்த்தால் பாருங்கள், பார்க்கவில்லை என்றால் ஓடிப்போங்க. நவ் இட் இஸ் கான். சிந்தித்து பாருங்கள், எந்த அளவில் மக்களுக்கு எதிராக ஒரு அரசாங்கம் இருக்கிறது. எந்த விதமான கூச்சலும் கிடையாது, எந்த விதமான சத்தமும் கிடையாது, எந்த விதமான டிபேட்டும் கிடையாது. கோதி மீடியா இதை பற்றி ஒற்றை வார்த்தை கூட பேச மறுத்து வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். இந்த நாட்டு ஏழைகளுக்கான குரலாக நீங்கள் ஒலிக்கக்கூடிய வேலையை பார்க்கலாம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கள். கீழே உங்களுடைய கமெண்ட்களுக்காக நான் எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். என்னால் முடிந்த நபர்களுக்கு நான் பதிலும் கொடுப்பேன். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.